எனக்கு பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது நானு. ஏன்னா நெறைய விஷயம் தெரியாம இருக்கிறவன் ஜெயிச்சுருவான். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றவன் தான் மாட்டிட்டு எங்கேயா முட்டு சந்தில நின்னுட்டு இருப்பான். எப்படி சொல்றது? நான் சொல்றேன், "தம்பி வேணாமே, ரோப்பு கீப்பு கட்டிக்கலாமே." "இல்ல நான் வந்துருவேன்." அந்த நம்பிக்கை இருக்குல்ல. அதான் ஒரு ஒரு சின்ன பிள்ளைட்ட போய் நீ என்னவாகணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லும்? நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லும். கொஞ்ச நாள் கழிச்சு அதே பிள்ளை இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லும். அதே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 13, 14 வயசுல கேட்டா அப்பாவாகணும்னு சொல்லும். ஐ மீன் அப்பா மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே ஒரு 25 டூ 30 வயசுல கேட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன துறைக்கு நான் போணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிருவாங்க. நான் இந்த வேலையில இருக்கணும், இந்த ஊடகத்துறையில போணும், இதுல பயணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2003ல உன்னை சரணடைந்தேன் அப்படின்னு சொல்லி, சினிமா தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி சினிமாவிடம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தவர். யார் அட்வைஸ் பண்ணாலும் கேட்பான். எனக்குள்ள கூட்டம் கொத்து கொத்தா கலையும். எங்க அண்ணன் அட்வைஸ் பண்ணா தம்பிகள் மட்டுமில்ல, அப்பாக்கள் மட்டுமில்ல, அத்துணை பேரும் கேட்பார்கள். அப்படி எங்களது அன்பிற்கினிய அண்ணன் சமுத்திரக்கணியன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சாமி. இறைவனுக்கு நன்றி. நான் வினோதை சித்தம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொன்னது தான் திரும்ப சொல்றேன். காலம். நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம். ஆனா நமக்கு எப்ப தரணும், எந்த சூழ்நிலையில அத குடுக்கணும்னு முடிவு பண்றது காலம் தான். ஏன்னா கடந்த 1 வாரமா பயணங்கள்ல இருக்கும்போது எல்லாமே ஃப்ளைட் லேட்டாவே இருந்தது. இன்னைக்கு மட்டும் தான் நான் வேண்டுனேன். ஒண்ணும் இல்ல. ஏன்னா காலதாமதம் ஆயிறக்கூடாது. சரியா போயிடணும். சரியான நேரத்துக்கு போய் நிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டுனேன். இன்னைக்கு கரெக்ட் டைம்ல எடுத்துட்டாய்ங்க. ஒரு சில நேரத்துல நம்ம போம்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து கிரீன்ல இருக்கும். அது எல்லாமே காலம் தான். காலம் முடிவு பண்றது தான். இத நான் ரொம்ப நம்புறேன். இந்த நொடி வரைக்கும் நம்புறேன். ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும், ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் குடுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வு. ஒரு இயக்குனருடைய 3 படைப்புகள பார்த்தா போதும், அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க. அது இயக்குனருக்கு மட்டும் இல்ல, தயாரிப்பாளருக்கும் பொருந்தும்னு நான் நெனைக்கிறேன். அப்படிதான் நான் என் தம்பி சுரேஷ பார்க்குறேன். அவர் எடுத்திருக்க திரைப்படங்கள எடுத்து பார்க்கும்போதே, அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது. அவரோட பயணம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது. அந்த மேடையில தியாகு சார பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம். யார் யாரோட சேரணும்னு ஒண்ணு இருக்குல்ல. ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி வி ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வி ஹவுஸ் போலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என் அண்ணன், தம்பிராமன் அண்ணன். அவர பத்தி நான் சொல்லணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன் நான். இப்போ கூட ஒரு கதை எழுதி முடிச்சேன். அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நாங்க 2 பேரும் சந்திச்சோம்னா, கதைகள் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு 5 நிமிஷத்துல நான் ஒரு கதை சொல்லுவேன். அப்புறம் அண்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க. மாறி, மாறி, மாறி கதைகள் தான் போயிட்டே இருக்கும். அதுல இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிருவோம். ஏன்னா, நமக்கு இவ்வளோ பெரிய இடத்த குடுத்த சினிமா மூலமாக, நாம் ஏதாவது ஒண்ணு சொல்லிருவோம்ன்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது தான். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 படம் பண்ணோனே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன். இப்போ 5வது படைப்புக்கு வந்திருக்கோம். இன்னும் 5 படம் இருக்கு. அதற்கு மேலும் ஒரு ஆசை இருக்கு. அது நடக்கும்னு நம்புறேன். என் அண்ணன் கைய பிடிச்சுட்டு அப்படியே வந்துருவேன். ஏன்னா, எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது நானு. ஏன்னா, அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் இன்னசென்ட்டா இருங்க. ஒரு சில விஷயம் தெரியாம இருக்கட்டும். ஏன்னா, நெறைய விஷயம் தெரியாம இருக்கிறவன் ஜெயிச்சுருவான். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றவன் தான் மாட்டிட்டு எங்கேயா முட்டு சந்தில நின்னுட்டு இருப்பான். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் அப்படியே போறேன். போம்போது யாராவது வந்து என் கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிருவாங்க. அப்படின்னு நான் நெறைய நம்புறவன். அப்படிதான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. அத இன்னும் நான் நம்புறேன். அதுவும் என் அண்ணன் கைய பிடிச்சுட்டு நான் போம்போது ரொம்ப தைரியமா போவேன். இந்த உலகத்துல நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணன்கிட்ட பேசலாம். நீங்க அரசியலா பேசலாம். சினிமாவா பேசலாம். இலக்கியமா பேசலாம். எது பேசினாலும் அண்ணன் அதுலேருந்து தனியா மொத்தமா இப்ப நடிகரா இருக்காரா, அத அப்படியே தள்ளி வச்சுட்டு இலக்கியவாதி ஆவாரு. ஒரு அரசியல்வாதி ஆவாரு. எல்லாமே புள்ளி விவரத்தோட இருக்கும். அப்படி ஒரு அண்ணன். ஒரு ஒரு லைப்ரரி மாரி தான் என் அண்ணன நான் பார்ப்பேன். என் தகப்பனா பார்த்துருக்கேன். என் அண்ணனா பார்த்துருக்கேன். ஒரு குருவா பார்த்துருக்கேன். நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரிவார். அதான் என் அண்ணன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. இந்த காலகட்டத்தில உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணே. என் புள்ள. அதாவது இவரோட ஒரு படம் நான் நடிச்சேன். ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது இந்த வாசல் வழியா கிளம்பி அந்த வாசல் வழியா வரணும். வந்தாரு.
எப்படி எந்த டைமிங்கில் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல. அதற்கு பிறகு ஒரு ஷாட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கார் வரும், கார் இவர் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு. அண்ணன் சொல்கிறாரு, "கனி சொல்கிறா, அவனை பண்ண வேணாம்னு சொல்லு, இல்லைன்னா டூப் வச்சு பண்ணலாம்னு சொல்லு, ரோப் கட்டிக்க சொல்லு" அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? நான் கூப்பிட்டு இப்படியே எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறேன், "தம்பி வேணாமே, ரோப்பு கீப்பு கட்டிக்கலாம்." "இல்லை நான் வந்துடுவேன், நான் வந்துடுவேன்." அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன். ஃபைட்டா பண்ணுவாரு, டான்ஸா பண்ணுவாரு, நடிக்கணுமா சூப்பரா நடிப்பான். எல்லா தகுதியும் இருந்து என் தம்பிக்கு சரியான ஒரு கதவு திறக்கலையே அப்படின்னு நெனச்சிருந்தேன். முதல் கதவு திறந்தது எங்க அர்ஜுன் சார் மூலமாக. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐஷு வந்தாங்க. 2வது கதவு இது. இயக்குனராக அடியெடுத்து வச்சிருக்கான். இதற்கு பிறகு நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், "நீயே எழுது. உன்னுடைய பிளஸ் என்ன? உன்னுடைய மைனஸ் என்ன? ஒதுக்கி வச்சுரு. உன்னுடைய ப்ளஸ்ஸை வச்சு எழுது. கூடவே நிற்கிறேன். எடுப்போம். நம்முடைய எல்லா தகுதிகளையும் வச்சு சரியான ஒரு படைப்பை கொடுப்போம். அடுத்த படைப்பு அதுவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். செய்வோம்." ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இன்னும் பெரிய பெரிய தளங்களில் என் தம்பி வந்து நிற்பான். கூடவே நானும் நிற்பேன். வாழ்த்துக்கள் தம்பி. வாழ்த்துக்கள். லவ் யூ. ராஜா கிளி. எங்கள் அண்ணன் பல முறை பேசும்போது பல கதைகள் சொல்லியிருக்கான்னு சொல்லல. அந்த மாதிரி இது ஒரு கதை. நிறைய நிஜங்கள் பேசக்கூடிய ஒரு கதை. நான் சொல்கிற மாதிரி தான், ஒரு ஒரு காலம் மனிதனை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துது. நீங்கள் எவ்வளவு நல்லவங்களா வேணாலும் இருங்க, ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது. என் நண்பன் தாமிரா ஒரு கவிதை எழுதியிருந்தான். "இந்த உலகில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்பி சென்று விட முடியாது. நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும்." அப்படிதான் இந்த கதை. இவ்வளவு சொன்ன போதும் இல்லைண்ணே, இதுக்கு மேலே பேசணும். இதான், காலத்துக்கிட்ட பதில் சொல்லாமல் யாருமே தப்பிச்சு போயிட முடியாது. ஒரு காலம் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருந்துருங்க, எளிமையாக இருந்துருங்க. காலம் நம்மளை கைப்பிடித்து தூக்கி செல்லும். வெல்வோம். வாழ்த்துக்கள். நன்றிண்ணே.